வணக்கம் அன்பர்களே. அஸ்ட்ரோசிரி சேனல் வாயிலாக நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ். இன்றைய பதிவு இந்த குரோதி வருடம் வைகாசி மாதம் ரிஷபராசி அன்பர்களுக்குண்டான ஒரு பொதுவான பலன்களை டீட்டெயிலாக பார்க்கலாம். சுக்கிரனை ஆட்சி வீடாகவும் சந்திர பகவானை உச்ச வீடாக கொண்ட இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த வைகாசி மாதம் உங்களுடைய ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் வைகாசி 6ஆம் தேதி ஆட்சி பலம் பெற்று வலிமையாக இருக்க போகிறார். அப்போ ராசிநாதன் வலிமை பெற்றாலே அந்த மாதம் உங்களுடைய எண்ணங்கள், செயல்கள், சிந்தனைகள் எல்லாம் நல்லாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போ உங்க ராசியிலேயே குரு பகவான் வந்து அமர்ந்திருக்காரே, அதாவது உங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய குரு பகவான் உங்க ராசியிலேயே உட்கார்ந்து இருப்பதும், சுகத்தை தரக்கூடிய சூரியனும் இணைவு பெற்றிருக்கு. அப்போ குரு சூரியன் இணைவு பெற்றாலே சிவராஜ யோகம் அல்லவா? அப்போ நிச்சயமா உங்களுக்கு அதிகாரம் சார்ந்த விஷயங்கள் அனுகூல மேன்மையை தரக்கூடிய அமைப்பு. அதாவது கடந்த காலத்தில் எதையெல்லாம் நடக்கலையோ, எதெல்லாம் உங்களுக்கு கொடுக்கலையோ, அரசாங்க ரீதியில் எந்தெந்த பாதிப்புகளை கொடுத்து கொண்டிருந்ததோ அது எல்லாமே விலகக்கூடிய ஒரு தன்மை அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ மனசு நன்றாக இருக்கும். சூரியனுங்கிறது என்ன? புத்துணர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் அல்லவா? அது உங்கள் ராசியில் இருக்கிறதுனால புத்துணர்ச்சியோட, சுறுசுறுப்போட, தைரிய வீரியத்தோட செயல்படக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமையும் இந்த ரிஷபராசிக்கு. 2ஆம் அதிபதி, அதாவது தனத்தை கொடுக்கக்கூடியவன், குடும்பத்தை அமைத்து கொடுக்கக்கூடியவன், வாக்குஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் 12ல் இருக்கார். தனக்கு 11ஆம் இடத்தில் இருக்கு. அப்போ முதலீடுகளுக்காக பணங்கள் செல்லும். என்ன முதலீடு? ஒரு வீடு வாங்கலாம், ஒரு இடம் வாங்கலாம். ஸோ இதற்கு உங்களுடைய பணம் தேவைப்படும். அல்லது வீட்டுக்கு தேவையான பொருள்களை வாங்கி மகிழக்கூடிய தன்மை, அதாவது சுப விரயங்களை செய்யக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமைகிறது. 3ஆம் அதிபதி 3ஆம் இடத்திலேயே ஆட்சி பலம் பெற்று இருக்கக்கூடிய, அதாவது இந்த மாதத்தின் தொடக்கத்தில் இருக்கக்கூடிய அற்புதமான இந்த மாதத்துல தைரிய வீரியங்கள் பெறும். எதையும் செய்யலாம், எதையும் சாதிக்கலாம் என்கின்ற உத்வேகம் தரக்கூடிய தன்மை, பிரயாணங்களால் அனுகூலம், ஆதாயம் தரக்கூடிய தன்மை, ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கு அனுகூல ஆதாயம், லாபங்கள் தரக்கூடிய தன்மை. அதே சமயத்தில் இந்த இசை சம்பந்தப்பட்ட துறை, மியூசிக் சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள், உங்களுக்கு பெயரையும் புகழையும் தரக்கூடிய அம்சமாக தென்படுகிறது. 4ஆம் அதிபதி, அதாவது சுகஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் உங்க ராசியிலேயே போய் அமர்ந்திருப்பதும், சனி பகவான் 4ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ சனி 4ஆம் இடத்தை பார்க்கும்போது தாயினுடைய உடல்நலத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம், எச்சரிக்கையோட இருக்கணுங்கிறத மட்டும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். தாய் வழி உறவு சார்ந்த விஷயத்தில் சின்ன சின்ன தொந்தரவுகள் வருவதற்கான வாய்ப்புகள், அதற்கு நீங்கள் இடம் கொடுக்க வேண்டாம். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா தன்னுடைய சொந்த ஊரை விட்டு வெளியில் சென்று வேலை பார்க்கக்கூடிய தன்மைகளை ஏற்படுத்தும். படிப்பு சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த மந்தத்தன்மை விலகக்கூடிய மாதமாக உங்களுக்கு அமையும். 5ஆம் இடத்து அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த புதன் பகவான் பார்த்தீங்கன்னா 12ல் போய் மறைஞ்சிருக்காரே அப்படின்னாலும் கூட இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில், அதாவது வைகாசி மாதம் 18ஆம் தேதி என்று உங்க ராசியிலே அமர்ந்திருப்பது உங்களுக்கு மேன்மை தரக்கூடிய தன்மை. அப்போ 5ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். பூர்வ புண்ணியம் வலுப்பெறப் போகிறது. அங்கே கேது உட்கார்ந்திருக்கார். அளவு கடந்த ஞானத்தை உங்களுக்கு தரப்போகிறது. பூர்வீகம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு விடை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமைகிறது. குழந்தை பிறப்பு சார்ந்த விஷயத்தில் தடைபட்டு கொண்டிருந்தவர்களுக்கு குழந்தை பிறப்பு கொடுக்கக்கூடிய, அல்லது குடும்பத்தில் சந்தோஷம், குழந்தைகளால் சந்தோஷம் தரக்கூடிய வகையில் இந்த மாதம் அமைகிறது. குழந்தைகளுடைய படிப்பு திருப்திகரமாக இருக்கும். ஆசைப்பட்ட கல்லூரியை தேர்ந்தெடுக்கக்கூடிய வாய்ப்புகளும், அதற்கு தகுந்த கோர்ஸ் கிடைப்பதற்கான சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்கா நம்ம சொல்லலாம். 6ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் ராகுவோடு சேர்ந்து இருக்கார் அல்லவா? அப்போ நிச்சயமாக உங்களுக்கு சில பல எதிர்ப்புகள் வேலை சார்ந்த விஷயத்தில் இருந்தாலும் அந்த எதிர்ப்புகளை சமாளித்து அதை வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமையும். அரசு எக்ஸாம் எழுதக்கூடிய ஆர்வங்கள் புலப்படக்கூடிய தன்மை. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அரசாங்க வேலைக்குத்தான் போகணும் என்று அதில் என்ட்ரி ஆகி அதில் படித்து அதுக்குண்டான எண்ணங்களை வளர்த்து அதில் வெற்றி பெறக்கூடிய
அடிப்படை தன்மையை உங்களுக்கு இந்த மாதம் உருவாக்கும். இதுவரைக்கும் ஆர்வமே இல்லைங்கிறவங்க கூட இப்ப அரசாங்க வேலைக்கு போகணுங்கிற அந்த ஆர்வம் உங்களுக்கு அதிகப்படுத்தும். திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் தடையை கொடுத்து கொண்டிருந்தது. எனக்கு கடந்த வருடமாக பார்த்தீங்கன்னா குரு பகவான் 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் இருந்தார் அல்லவா, குரு பலன் இல்லையே. இப்போ உங்க ராசியில 7ஆம் இடத்தை பார்க்கிறார் அல்லவா, அப்ப திருமணம் நடந்தே ஆகணும் அல்லவா. எவ்வளவு தடைகள் உங்களுக்கு கொடுத்து கொண்டிருந்ததோ அந்த தடைகள் எல்லாம் விலக்கி விட்டு இப்போ திருமணம் சுப காரியங்கள் செய்யக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கக்கூடிய வகையில் இருக்கு. என கடந்த வருடம் பார்த்தீங்கன்னா சனியும் 7ஆம் இடத்தை பார்த்தார், குருவும் 12ல் இருந்தது, திருமண தடை ஆயிட்டு இருந்தது. ஆனா இப்போ அது விலகி விட்டது அப்படிங்க ஸ்ட்ராங்கா சொல்லலாம். ஏன்னா குரு பகவான் 7ஆம் இடத்தை பார்ப்பதும் களத்திர காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்று வலிமையாக இருந்து திருமணஸ்தானத்தை பார்ப்பதும் இந்த வைகாசி மாதம் உங்களுக்கு அதுக்கான அனுமதி உண்டு. அது இவருக்கு இவர் என்று அறிமுகப்படுத்தக்கூடிய தன்மை, ஒரு சிலருக்கு திடீரென்று நிச்சயதார்த்தம் ஆகக்கூடிய தன்மை, அத்தனையும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு. பாக்கியஸ்தானத்தை குரு பார்க்கிறார் அல்லவா, எந்தெந்த பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கல என்று கடந்த காலத்தில் ஏங்கிக் கொண்டிருந்தீர்களோ, தனம் சரியாக இல்லை, பொருளாதார முன்னேற்றம் இல்லை, எது செஞ்சாலும் அதில் ஏதாவது ஒரு நட்டம் தான் ஆகி கொண்டிருந்தது. இந்த மாதிரி ஒரு பொருளாதார பாக்கியத்தில் இல்லாதவர்களுக்கு பொருளாதார பாக்கியம் கொடுக்கக்கூடிய நல்ல நிலையிலும், செல்வ வளம் சார்ந்த விஷயத்திலும் அல்லது குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயத்திலும், திருமணம் சார்ந்த பாக்கிய விஷயத்திலும் தொழில் அமைக்கக்கூடிய தன்மையும் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அப்படின்னு உறுதியா சொல்லலாம். இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு 9ஆம் இடம் என்பது வெளிநாட்டை குறிக்கக்கூடிய ஒரு இடமும் அந்த 9ஆம் இடம் தான். அப்போ 9ஆம் இடத்தை குரு பார்க்கிறார் அல்லவா, கல்விக்காக நீங்க வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய யோகம். ஏன்னா ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா உயர்கல்வி படிக்கணும், நான் வெளிநாட்டில் தான் படிக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ண உறுதிப்பாட்டோட 1 வருஷம் 2 வருஷமாக இருந்தவர்கள் இந்த வருஷம் அது சக்சஸ் ஆகும். அது இந்த மாதத்தில் அதுக்கான அமைப்பை உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். ரிசர்ச் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்ற இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு புதிய கண்டுபிடிப்புகள் உங்களுக்கு உத்வேகத்தை தரக்கூடிய அமைப்பு. அதே சமயத்தில் விஞ்ஞானம் சம்பந்தப்பட்ட துறையில், ரிசர்ச் ஆராய்ச்சி சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு புத்துணர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம். 10ஆம் அதிபதி 10ஆம் இடத்திலேயே ஆட்சி பலம் பெற்று வலிமையா இருக்கார் அல்லவா, அப்ப நிச்சயமா வேலை உண்டு. ஏதோ ஒரு வகையில் வேலை இழந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் நிச்சயமாக உங்களுக்கு வேலை கிடைக்கும். இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் 10ஆம் இடம் என்பது மதிப்பு, மரியாதை, கௌரவத்தை கொடுக்கக்கூடிய இடம் அல்லவா, அந்த இடத்துக்கு அதிபதி வலிமையா இருக்கார். அப்ப ரிஷப ராசி அன்பர்களுக்கு ராஜ யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அது சனி பகவான். சனி பகவான் வலிமையா இருக்கார். 9ஆம் அதிபதி ஆட்சி பலம் பெற்றிருக்கார். 10ஆம் அதிபதி ஆட்சி பலம், மூல திரிகோணம் பலம் பெற்று வலிமையாக இருக்கின்ற காரணத்தாலும் உங்க ராசி அதிபதி ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்கக்கூடிய காரணத்தால எண்ணியது நினைத்தது நடக்கும், தொட்டது துளங்கக்கூடிய தன்மை, தடைவட்ட விஷயங்கள் விலகிவிடும். ஆனா 11ஆம் இடத்துல ராகு இருப்பது உங்களுக்கு மேன்மை தரக்கூடிய அமைப்பு. ஆனா என்ன செவ்வாய் எங்கன்னா சகோதர வகையில சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரும். அது குறிப்பாக மூத்த சகோதரர்கள் அங்க மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்வது உங்களுக்கு அனைத்து விதத்திலும் நன்மை. ஆனா ஒரு விஷயம், 8ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் உங்க ராசியில இருக்கார்லவா, 11ஆம் அதிபதியும் அவர் தான். அப்போ 8ஆம் அதிபதி ராசியில் இருக்கிறனால எதிர்மறை எண்ணங்களை கொடுக்கும், நெகட்டிவ் தாட்ஸை கொடுக்கும். பாசிட்டிவ் எண்ணங்களை வளர்த்து கொள்வது உங்களுக்கு அனைத்து விதத்திலும் மேன்மையை தரக்கூடிய ஒரு அம்சமாக உங்களுக்கு அமைகிறது. ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னா குரு பகவான் வழிபாடு. ஒவ்வொரு வியாழக்கிழமை என்று தட்சிணாமூர்த்தி அல்லது குரு வழிபாடு செய்யும் போது நிச்சயமா மனம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த அத்தனை வகையான பிரச்சனைகள் விலகுங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது.